எப்போ வஞ்சர மீன் வாங்கினாலும் நான் இந்த ஸ்டைலில் தாங்க ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் எந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பட் இந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு முறை இதே ஸ்டைலில் தான் சாப்பிடணும்னு தோணும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி தனியாக வச்சுருவேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லைனா கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், இஞ்சி, பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு முழு பூண்டையும் போட்டு ஒரு 4 பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வஞ்சர மீன் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஃப்ரை ஆனால் தான் குழம்புக்கு டேஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 4 தக்காளி இதுமாதிரி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக தாங்க. மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ திக்காக இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 to 4 மினிட்ஸில் இந்த மாதிரி எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 400 to 500 ml வாட்டர் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு ஒரு 12லேருந்து 13 நிமிஷம் இப்படி கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும். இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வஞ்சரம் பீஸ் எல்லாம் அந்த குழம்புக்குள்ளே லைட்டாக அழுங்காமல் குலுங்காமல் போடுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை மேலாக்க விட்டு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு, அரைச்சி விட்ட குழம்பு சூப்பராக என் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி விட்டு நீங்களும் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் ஒரு 2 பச்சை மிளகா, லைட்டாக கொஞ்சம் சக்கரை போட்டுருங்க. அதுதான் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ யாருக்கும் சொல்லாதீங்க போட்டேன்னு, அப்புறம் சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும். ஸோ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.